பாக்யராஜ் சொத்து மதிப்பு 50 வருட சம்பாத்தியம் இத்தனை கோடிதானா? இப்போதெல்லாம் ஒரு படத்தில் நடிக்கவே 100 கோடி 200 கோடி ரூபாய் என நட்சத்திர ஹீரோக்கள் சம்பளம் வாங்குகின்றனர். இப்படி நடிகர்கள் நூற்றுக்கணக்கான கோடிகளில் சம்பளத்தை குவித்து வரும் நிலையில் 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் கோலோற்றிய திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் சம்பாதித்த சொத்து விவரம் ரசிகர்களை ஆச்சரியப்படவும் அதே வேளையில் விரக்தியடையவும் செய்கின்றது. தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படும் மறைந்த மூத்த இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் 5 தசாப்த காலத்தை நிறைவு செய்தார். இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், இசையமைப்பாளர், பாடகர் என பன்முகத்தன்மை கொண்டவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர். திரைப்பட கலைஞராக அவர் ஈட்டிய சொத்துக்கள் மற்றும் நிதி மதிப்பு குறித்த விவரங்கள் தற்பொழுது வெளியாகி உள்ளன. கடந்த 1980 மற்றும் 90களில் லட்சங்களில் சம்பளம் வாங்கிய முன்னணி ஆளுமைகளில் ஒருவரான கே பாக்யராஜின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு மற்றும் திரையுலக வாழ்வாதாரம் குறித்த தகவலின்படி இயக்குனர் கே பாக்யராஜின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 50 கோடி முதல் 70 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் முதன்மை நடிகர் என பன்முக திறமையாளராக விளங்கியவர் கே பாக்யராஜ். தனது திரைப்படங்கள், தயாரிப்பு மற்றும் சம்பளம் மற்றும் அவர் இயக்கிய காலத்தால் அழியாத திரைப்படங்களை மறுபதிப்பு உரிமைகள் மூலம் இந்த வருவாயை அவர் ஈட்டியுள்ளார். அவரது சொத்துக்களில் மிக முக்கியமானது சென்னையில் உள்ள அவரது வீடு. சென்னை நகரின் இதய பகுதியான நுங்கம்பாக்கத்தில் கே பாக்யராஜ் அவருக்கு சொந்தமான பிரம்மாண்ட சொகுசு வீடு உள்ளது. தற்போதைய சந்தை மதிப்பின்படி இந்த வீட்டின் மதிப்பு 10 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகின்றது. மேலும் அவரது பயன்பாட்டிற்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்றும் அவரிடம் உள்ளது. மற்றபடி அவரிடம் பெரிய அளவில் அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்று இருப்பதாக தெரியவில்லை. மற்றவர்களைப் போல பல அடுக்கில் கட்டப்பட்ட அபார்ட்மெண்ட்டுகள், அதன் மூலம் வாடகை வருமானம், பண்ணை வீடுகள், சொந்தமான நிலம், பூமி என பெரியதாக சொத்துக்கள் எதையும் இயக்குனர் கே பாக்யராஜ் சேர்த்து வைக்கவும் இல்லை. பணம், காசு மற்றும் சொத்துக்களை தாண்டி தமிழ் சினிமாவில் அவர் சம்பாதித்த மிக முக்கியமான சொத்து மனித நேயமும் அவர் உருவாக்கிய திரைக்கதை விதிகளும் தான். சுவரில்லாத சித்திரங்கள் தொடங்கி முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், தாவணி கனவுகள் என அவர் இயக்கிய படங்கள் இன்றைய தலைமுறை இயக்குனர்களுக்கும் திரைக்கதை எழுதுவதற்கான ஒரு பாட புத்தகமாக இருக்கின்றன. சினிமா துறையில் பலருக்கும் சிறந்த வழிகாட்டியாகவும் திரையுலகினரால் மதிக்கத்தக்க ஒரு பெருந்தகையாகவும் விளங்கிய கே பாக்யராஜ் சம்பாதித்த மனித நேயமே அவரது குடும்பத்திற்கும் தமிழ் சினிமாவிற்கும் அவர் விட்டு சென்ற ஆகச் செல்லும் சிறந்த சொத்தாக கருதப்படுகின்றது. அவரது படங்கள் தான் ரசிகர்களை மகிழ்விக்கும் சொத்துக்களாக காலத்துக்கும் நிலைத்து நிற்க போகிறது. ரசிகர்களின் அன்புதான் கே பாக்யராஜின் நிரந்தர சொத்தாக இப்போது நிலைத்திருக்கிறது. எப்போதும் அது நிலைத்திருக்கும்.